நீங்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்னு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அது தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது, அது அன்பால் சேர்ந்த கூட்டம். என் நெஞ்சில் குடியிருக்கும் 9 ஹவர் நடந்தது, ஆல்மோஸ்ட் 9 ஹவர்ஸ். ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நீட்டாக நடந்து நீட்டாக போச்சு. 12 ஹவர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். துர்க்கி ஜலீல் ஸ்டேடியமில் வந்து 50,000 கார்ஸ் பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுவே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியே காருக்கு டிரைவர் சொல்லிட்டார், சார் இனிமேல் நான் போக முடியாது, நீங்கள் நடந்து போங்க. நாங்கள் 2 கிலோமீட்டர் நடந்தால் போகணும் இந்த ஸ்டேடியத்துக்கு. இந்த சாதனை வந்து மலேசியாவில் தான் முடிஞ்சது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஹையஸ்ட் கைத்தட்டு வந்து 1972 சார்லி சாப்ளின் நடந்தது, ஆஸ்கார் அவார்டில். சேப்பாக் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து பேட் பண்ணி உள்ளே என்ற 2-3 நிமிஷம் தான் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கு மலேசியாவில். ஒரு நடிகனுக்கு ஹையஸ்ட் கைத்தட்டு விஜய் சாருக்கு தான், அது வேர்ல்டு ரெக்கார்டு. மொத்தம் மலேசியாவுமே அவருக்கு தான்டா. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு க்ரௌட் இருக்கு, ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு. அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அங்கேருந்து என் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க மலேசியன் ஃபேன்ஸ் எல்லாம். அங்கே திடீர்னு ஃபோன், என்னன்னா எப்படி பண்ணிட்டீங்க, நம்ம தலைவர் நம்மகிட்டே அனுப்பிச்சிருப்பா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், உங்ககிட்ட அனுப்பிச்சு எப்படி பண்ணுறீங்களேன்னு. நீங்களும் சேர்ந்து பாருங்க லாஸ்ட்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது எமோஷனல். வெங்கடேஷ் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, அந்த ரவுண்ட் டேபிள் மீட் பண்ணோம். ஆமாம். தென் இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அண்ட் தளபதி திருவிழா போயிட்டு வந்திருக்கீங்க. மலேசியா போயிட்டு இப்போ வந்திருக்கீங்க, கையோட உட்கார வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து குட்டி குட்டி வீடியோஸாக பார்த்தோம் சார். இங்கேருந்து விஜய் ஃபேன்ஸ் மாதிரி நாங்களும் இங்கேருந்து குட்டி குட்டி வீடியோஸாக பார்த்தோம். அங்கேருந்து ஃபேன் ஷேர் பண்ணது அவ்வளோ வைபாக இருந்தது, அவ்வளோ ஆடியன்ஸாக. அதுக்கு இடையில ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சு. லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது அனுபவம் சார்? அது வந்து நீங்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்னு நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தா அது தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது, அது அன்பால் சேர்ந்த கூட்டம். அந்த 75,000 பேர் அந்த ஸ்டேடியத்தில் குடியிருக்கு வந்தது விஜயோட நெஞ்சில் குடியிருக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க மத்தியானம். விஜய் சார் வந்து 8:17 தான் வந்தார். அப்புறம் எல்லா ப்ரோக்ராம் அனிருத் மியூசிக்கு, பிரபுது இதெல்லாம் பண்ணிவிட்டு கட்சியில் வந்து 2 மணிக்கு தான் 1 மணிலேருந்து 1:30 மணிக்கு தான் முடிஞ்சுது. ஸ்டேடியம் விட்டு வெளியில் வரும்போது 2 மணி ஆயிடுச்சு. அது காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஹவர் நடந்தது, ஆல்மோஸ்ட் 9 ஹவர்ஸ். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு அசம்பாவம் கிடையாது, எல்லாம் நீட்டாக நடந்து நீட்டாக போச்சு. ஒரு 12 ஹவர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த கன்சர்ட்டில். 3 மணிக்கு போனோம், திருப்பி காலையில் 3 மணிக்கு தான் ஹோட்டலுக்கே வந்தோம். ஸோ ஹாஃப் அ டே ஃபுல்லாகவே அங்கேயே ஸ்பெண்ட் ஆன மாதிரி. ஆமாம், அங்கே நிறைய பேர் காலையில் துர்க்கி ஜலீல் ஸ்டேடியமில் வந்து 50,000 கார்ஸ் பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுவே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியே காருக்கு டிரைவர் சொல்லிட்டார், சார் இனிமேல் நான் போக முடியாது, நீங்கள் நடந்து போங்க. நாங்கள் 2 கிலோமீட்டர் நடந்தால் போகணும் இந்த ஸ்டேடியத்துக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு மலேசியாவில் சரித்திர படைத்த ஆடியோ லான்ச் ஜனநாயகன். ஓகே, இப்போ அந்த ஆடியோ லான்ச்ல பொறுத்த வரைக்கும் மெயின் ஹைலைட் வந்து அவரோட கடைசி படம், விஜய் அவர்களோட கடைசி படம், கடைசி சினிமா ஸ்பீச், அதில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியானதாக இருந்தது. ஸோ நிறைய மூமெண்ட் நடந்தது, நிறைய ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் நடந்தது. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்த மூமெண்ட் ஆடியோ லான்ச்சில்? சார் இதில் யூஸ்வலி வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது. ஒரு 4 ஹவர்ஸ் வந்து எல்லாம் விஜய் சாரோட பாடல், அதுக்கப்புறம் அவர் காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட டான்ஸ் மாஸ்டர்ஸ், கட்சியில் பிரபுதேவாவோட டான்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது தெரியும், அது எப்படி வைபாக பண்ணாங்க. அப்புறம் அனிருத்தோட கான்சர்ட், 45 நிமிஷம் கான்சர்ட், 45 மினிட்ஸ். ஆமாம், ஓகே, எனர்ஜி பயங்கர வைபு. 85,000 பேர் ஸ்டேடியத்தில் 75,000 பேர். நான் 10,000 வந்து அந்த ஸ்டேஜில் கிரியேஷன், அந்த எல்இடி எல்லாம் பண்ணதுக்காக இருந்தது. மலேசியாவில் வந்து இது ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி, அங்கே கவர்மெண்ட்டை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆமாம், மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் பேண்டெல்லாம் வரும், பிடிஎஸ் அந்த பேண்டு எல்லாம் வரும், ஃபுட்பால் ஸ்டேடியமு. ஆனால் அந்த மாதிரி கூட்டத்துக்கும் வராத கூட்டம் விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. பிடிஎஸ்கே வராத கூட்டம் ஜனநாயகம். நீங்கள் எல்லாம் வந்து மலேசியாவில் வந்து இந்த 75,000 பேர் வந்தாங்க ரெக்கார்டுன்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு மலேசியாவில். ஒரு நடிகனுக்கு ஹையஸ்ட் கைத்தட்டு விஜய் சாருக்கு தான், அது வேர்ல்டு ரெக்கார்டு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஹையஸ்ட் கைத்தட்டு வந்து
1972 சார்லி சாப்ளின் நடந்தது ஆஸ்கார் அவார்டில். அவர் ஃபஸ்ட்டு போய் விருந்து வாங்குறாரு. 12 நிமிஷம் அந்த கிளாப்பிங் கிளாப்பிங் ஓகே கரகோஷம். விஜய் சாரோட பேர் வந்து 8:17 மலேசியன் டைமில் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி உள்ள உள்ளே வர போகிறாரு. அப்போ ஆரம்பித்தது கைத்தட்டு 8:45 வரைக்கும் அந்த கைத்தட்டு அப்படியே இருந்தது. 85,000 பேர். அப்போ 22 நிமிஷம் அதோட கைத்தட்டு. அப்போ இது வந்து உலக சாதனை. இந்த சாதனை வந்து மலேசியாவில் தான் முடிஞ்சுது. ஓகே. ஸோ இது வந்து யாரும் ரெக்கார்ட் பண்ணாத இதுதான் அங்கே நடந்தது. இது நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ கைத்தட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. ஈராக்கில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது 2025. அங்கே 17 நிமிஷம் தான் ஒரு ஸ்டேடியத்தில் கைத்தட்டு. இது வந்து 22 நிமிஷம் கண்டினியூஸாக அவர் வந்து உட்கார்ந்து ஸ்டேஜில் ரேம்பில் நடந்த ரேம்பே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 அடி இருக்கு. 800 மீட்டர் கிட்ட. ஆமாம் 800. அதே 1 கிலோமீட்டர் 1000 அது ஃபுல்லாக நடந்து அவர் போய் உட்கார வரைக்கும் கைத்தட்டல் தான் 22 நிமிஷம். அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் கிடைக்காத கரகோஷம் அவருக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து பேட் பண்ணி அந்த பிச்சு உள்ளே என்ற 2-3 நிமிஷம் தான் நீங்கள் பார்க்கலாம். இது 22 நிமிஷம். அப்போது இது எப்படி இருக்குன்னு நீங்களே பிரமிச்சு பாருங்கள். ஆமாம் 75,000 டெசிபிள். இதுதான் ஜனநாயகன். ஓகே. இப்போ இது எப்படி இருக்கும்போது விஜய் அவரோட ஸ்பீச் அது வந்து அந்த ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின அந்த மூமெண்ட்டு அப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது ஓகே ஏதோ ஒரு எமோஷனல் ஆகிருவார் அப்படின்னு. டக்குன்னு மைட்டை எடுத்துகிட்டு என்ன முக்கலான்னு அழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த மாதிரியான சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது இல்லை ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எண்டிங்கில் பார்க்குறீங்க. விஜய் சார் இறங்குலேருந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. அவரோட ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எக்ஸப்ட் பெரிய டிக்னேட்டரிஸ் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்தால் தான் 1 வே ஆக்குவாங்க அந்த ரோடு. இதுக்கு முன்னாடி அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்து 1 வே ஆக்குனது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மட்டும்தான். ஸோ மொத்த ரோடு அந்த லூமினோஸு அந்த ரோல்ஸ் ராய்ஸு கார்ஸ் எல்லாம் ஒரு 22 கார் எந்த காரில் போகிறார் யாருக்கும் தெரியாது. அது 1 வே ஆக்குனாரு. அது அவர் போகிற வரைக்கும் அது அந்த ரோடு 1 வேயாகவே இருந்தது. ஹோட்டல் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேடியம்லேருந்து அவர் ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும் அது 1 வே ஆக்குனாங்க. அந்த நேரத்துக்கு அவ்வளோ க்ரௌட். ஆனால் அவர் பெருந்தன்மை என்னன்னா எல்லாரும் போன அப்புறம் தான் அவர் அந்த ஸ்டேடியம் விட்டே கிளம்புனார். ஸோ எங்கேயும் வந்து ஒரு அவரோட நெஞ்சிலே குடியிருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் அவர் வந்து லேட்டாகவே கிளம்புனார். ஸோ அது வந்து அவர் பெருந்தன்மை. ஓகே. ஆனால் இன்னொரு ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக பார்க்கப்பட்டது வந்து எஸ்ஏசி அவரோட ஸ்பீச். அது வந்து என்னால் விஜய் அங்கே வர முடியாதுன்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து அந்த ஓடி வந்த மூமெண்ட் அது வந்து நியர்லி ஒரு ஓடி வந்து அதே வந்து இவங்க சொன்ன மாதிரி 3/4 கிலோமீட்டர் திருப்பி அதே மாதிரி அதே எனர்ஜியில் திருப்பி போய் இறங்கினார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா மேலே பாசம். அதெல்லாம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுற தேவையில்லை. அவர் ஒரு ஃப்ளையிங் கிஸ்ஸே கொடுத்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் எது அதுதான் அவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறது அப்பா அம்மா மதிக்குங்கன்னு சொல்லி. அதுதான் அவரோட மெசேஜ். ஆனால் இன்னொரு இது கான்ட்ரவர்சின்னு இல்லை, இது ஏன் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மலேசியன் ரசிகர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ அவர் அங்கே முடிச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங் கிளம்பி இங்கே வந்துட்டார். இங்கே ஏர்போர்ட்டில் வந்ததுமே வந்துட்டார் நீட்டாக. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் ஸ்லிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு க்ரௌட் இருக்குது, ஸ்லிப்பாகி விழுந்துட்டார். தினம் அதுக்கப்புறம் ஏறி போயிட்டாரு, ஒன்றும் ஆகலை, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மலேசியன் ஃபேன்ஸ் கேட்ட ஒரு கேள்வி அது, இங்கே அவ்வளோ பேர் 75 அந்த கேள்வி எனக்கும் வந்தது. நான் வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆச்சு ட்ரிச்சில். அப்போ நாங்கள் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். சரி, தள்ளி விட்டிங்க. அங்கேருந்து என் நம்பரெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க மலேசியன் ஃபேன்ஸ் எல்லாம். ஓகே. அங்கே திடீர்னு ஃபோனு அது ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே என்னன்னா எப்படி பண்ணிட்டீங்க, நம்ம தலைவர் நம்மக்கிட்டே அனுப்பிச்சிடுங்கப்பா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், உங்ககிட்ட அனுப்பிச்சு எப்படி பண்ணுறீங்களேன்னு ஃபோன். இல்லைப்பா அது நான் இப்போ கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப். ஓகே. ஸோ அப்படி இருக்குது தலைவரோட. இல்லை அது அங்கே செக்யூரிட்டிஸ் எப்படி சார் இருந்தது? செக்யூரிட்டிஸ் சார் அங்கே செக்யூரிட்டியே தேவையில்லை, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஓகே. அவர் வந்தது அவருக்கு ஒரு கலகம் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே ரசிகர்களே வந்தாங்க. இப்போ 85,000 பேர் நீங்கள் யோசனை பண்ணீங்களேன்னா 75,000 பேர் 75,000 பேர் உட்காந்துருந்தாங்க. 3 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பங்கு அதிகம் ரேட்டு. ஒரு வாட்டர் பாட்டிலு
மலேசியாவில் 1 ரிங்கிட்டன் வெளில விற்றாங்க, 3 ரிங்கிட் விற்றுருந்தாங்க ஸ்டேடியத்துக்குள்ளே. அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் வந்து அது அது அவங்க எல்லா இடத்துலயும் காமன். காமன். ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாட்டிலும் வீசுறது கிடையாது. ஆமா, எல்லாம் ஒரு பாட்டில் silent ஆ அங்கிட்டு பறக்கல. ஏன்னா அவருக்கு எல்லாரும் ஒரே ஒரு குறிக்கோளில் இருந்தார். இந்த இதில் ஃபங்க்ஷனில் அசம்பாவிதம் நடந்தது. அவரோட தலைவாக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த எண்ணத்தில் தான் எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் அப்படியே இருந்தாங்க. நீங்க கேட்க நல்லா இருக்கு சார். அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. ஒரு பாட்டில் கூட போகல, பாருங்க. எதுவுமே பறக்கவும் இல்ல. பறக்கவும் இல்லை. கத்தி ஆரவாரம் பண்ணி பண்ணாங்க. இது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் வந்து வெளியே தான் இருந்தாங்க, ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளே இல்ல. Okay. எல்லாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அந்த ரேம் பக்கத்தில் ஆமா, ஆமா, அது usual. அந்த drill கிட்ட நிப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. எல்லாம் நீங்கள் ஸ்டேடியம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறீங்களே, ஆனா ஃபேன்ஸே அவ்வளவு நீட்டா இருந்தாங்கல்ல சார்? ஃபேன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்தாங்க. அந்த அவர் வந்த உடனே ஸ்டேஜில் ரஷ் பண்ணுறதோ பார்க்குறதோ எதுவுமே இல்லை. அவர் வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வாட்டி வந்துட்டு போனார் அவர். ஆமா, வந்துட்டு போனது எஸ்ஏசி ஃபர்ஸ்ட் வந்தார், ஆமா, உட்காந்தாரு, திருப்பி போனார். அப்புறம் ஃபாதர் வந்த அப்புறம் திருப்பி வந்துட்டு போனார். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு போனார். அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களோட சேர்ந்து அவர் ட்ரூப். ஸோ 4 வாட்டி வந்தார். 4 வாட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர் கூட ஏறி எதுவும் ஏறி பண்ணல. ஏன்னா அவர் வந்து அவர் மண்ணில் அவருக்கு கெட்ட பேர் உருவாக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் மலேசியா மக்கள் அவரை பாராட்டி வச்சாங்க. நீங்களும் சேர்ந்து பாடினீங்களா? அது லாஸ்ட்ல அவங்க ஆமாம் பாடினாங்க. ஆமாம் ஆமாம். நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் அழுவாரு அப்படின்னு? இல்லை சார், அது எமோஷனல் சார். அவர் வந்து அந்த கூட்டத்தை 75,000 பேர், நீங்கள் வந்து அந்த 75,000 பேர் கூட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வந்து மேக்ஸிமம் 20,000 பேர் பார்க்கலாம். அவுட்டோரில் வந்து ஒரு 50,000 பேர் பார்க்கலாம். 75,000 பேர் டிசிப்ளின் க்ரௌட். ஓகே ஓகே ஓகே. இது வந்து மொத்தமாக ஃபங்க்ஷன் வந்து திரிபலம் தான். மார்வலஸ் மலேசியன் மக்கள். மார்வலஸ் மலேசியன் மக்கள். ஓகே. ஸோ அவங்களால தான் முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார்.